மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம். முகமது நபியை தூசண வார்த்தையால் வசைபாடிய இளைஞரால் பெரும் பரபரப்பு. சிக்கிக்கொண்டால் மரண தண்டனை உட்பட பல்வேறு தண்டனைகள் வழங்கப்படுகின்ற சூழ்நிலையில இந்த ஒரு விஷயம் ரொம்ப ஆபத்தாக முடியும் என்ற செய்திகளோட அனைத்தும் போலி குற்றச்சாட்டு, அனுரகுமார திசாநாயக்குடைய வாயை போலவே அனைத்தும் பொய் என்ற கத்தி கதரும் பிள்ளையான் என்ற பல்வேறு செய்திகள் தான் இன்றைய பதிவு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம், விரிவாக பார்க்கலாம். கதிர்காம பாத யாத்திரையில ஈடுபட்டிருந்த சுப்பிரமணியம் என்ற ஒரு நாயை ஒரு இளைஞன் உதைக்க, அந்த ஒரு விஷயத்தை விமர்சிச்சு முகமது நபிய தூசண வார்த்தைகளால வசைபாடி மற்றொரு இளைஞன் பதிவேற்றம் செய்ய, இந்த இரண்டு விடயங்களும் தான் இப்போது சமூக ஊடகங்கள்ல பெரும் பேசு பொருளாக மாறி இருக்கு. இந்த இரண்டு சம்பவங்களும் நாம் யாரு, நம்மளோட மனோநிலை என்ன, எமது சிந்தனை என்ற பல்வேறு விடயங்களை படம் பிடிச்சு காட்டியிருக்கு. உண்மையிலே முதற் சம்பவம் எப்படி பதிவாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கல்முனை நகர்ல பல கடையில தொழில் புரிகின்ற ஒரு இளைஞன் குறித்த நாயை எட்டி உதஞ்சிருக்கிறாரு. இந்த ஒரு விஷயத்துக்காக பகிரங்கமாக மன்னிப்பும் கோரியிருந்தாரு. அதுபோக சட்டம் தன் கடமை செய்யும் என்ற வகையில உடனடியாக கைது செய்யப்பட்டவர் கல்முனை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். 50,000 சரீர பிணையில அவர் விடுதலையும் செய்யப்பட்டார். வழக்கு அவருக்கு எதிராக பதிவு செய்யப்பட்டு வழக்கும் நடந்து கொண்டிருக்கு. நாயை உதைத்தது என்பது பெரும் தவறு, பெரும் குற்றம். இது பாத யாத்திரையில் ஈடுபட்ட நாய் என்பதுக்காக அல்ல, ஜீவ காருண்யத்தை மிகப்பெரிய ஒரு வணக்கமாக இஸ்லாம் பார்க்குது. அதுபோக உயிர்களை நிந்தித்தல் என்பதை மகாபெரும் குற்றமாக இஸ்லாம் பார்க்குது. இதே முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் சொல்லியிருக்கிறாங்க, தாகத்தினால் அவதியுற்ற நாய்க்கு நீர் கொடுத்ததன் காரணமாக ஒரு விபச்சாரி சுவனம் போனால் என்றும், காரணமே இல்லாம ஒரு பூனையை தடுத்து வைத்த மிகப்பெரிய வணக்கசாலி நரகத்துக்கு போனால் என்ற செய்தியையும் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஒட்டுமொத்தத்துல இஸ்லாத்தை பொறுத்த வகையில ஜீவ காருண்யம் என்பது வணக்கமாகவும், உயிர்களை நிந்தனை செய்வது என்பது மிகப்பெரிய ஒரு குற்றமாகவும் பார்க்கப்படுது. இந்த ஒரு சம்பவம் குறித்த இளைஞன் மன்னிப்பு கோரியிருந்தாரு. அவருக்கு எதிரான சட்டமும் நடைமுறைக்கு வந்திருந்தது. உண்மையிலே இவர் இந்த ஒரு நாய் பாத யாத்திரையில் ஈடுபட்டது என்று தெரிந்துதான் உதைத்தாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. அவர் ஏதோ ஆபத்து அப்படின்னு நினைச்சுதான் அப்படியான ஒரு செயலை செஞ்சிருக்கிறாரு. என்னதான் இருந்தாலும் அது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது. அதற்கான தண்டனையும் இப்போது அவர் பெற்றிருக்கிறாரு. இந்த சம்பவம் குறித்து மற்றொரு இளைஞன் முகமது நபி அவங்களை தூசண வார்த்தைகளால வசைபாடி ஒரு கொமெண்ட்ஸை போட்டிருக்கிறாரு. அந்த ஒரு விஷயம் குறித்து இப்போது குறித்த இளைஞனும் தான் தெரியாம செஞ்சிட்டேன், இதுக்காக ஒட்டுமொத்த முஸ்லிம்களிடம் நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மன்னிப்பையும் கேட்டிருந்தாரு. கல்முனை பிரதேசத்துல நாயை உதஞ்சதுக்கும் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை தூசிக்கிறதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. குறித்த இளைஞரை ஏசி இருந்தா அதுல ஒரு நியாயம் இருந்திருக்கும். ஆனா அதை தாண்டி இந்த ஒரு இளைஞர் எதற்காக முகமது நபியை மிக மோசமான கொச்ச வார்த்தைகளால, தூசண வார்த்தைகளால தூசிச்சாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய மனநிலை என்ன என்பதை அது பிரதிபலிப்பு செய்திருக்கு. இப்போது எதற்காக மன்னிப்பு கேட்கிறாரு, முகமது நபியோட புனிதத்துவம் தெரிந்து முஸ்லிம்களுடைய இறை தூதர் அப்படின்னு புரிஞ்சதுனால இப்போது மன்னிப்பு கேட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. இப்போது இது ஒரு பூதாகரமான செய்தியாக மாறியாச்சு. எப்போ வேணாலும் கைது செய்யப்படலாம், இதுக்கான தண்டனை கிடைச்சிருமோ என்ற ஒரு அச்சத்துல இப்போது மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு. சரி, பரவாயில்ல, அவரு புரிந்து மன்னிப்பு கேட்டாரா இல்ல அச்சத்துல மன்னிப்பு கேட்டாரா, அது ஒரு பக்கம் இருக்கட்டுமே. பல்லின சமூகம் வாழுகின்ற இந்த திருநாட்டுல இப்படியான சிந்தனைகள் ஏற்புடைய ஆரோக்கியம் இல்லை என்பதை கடந்த காலங்களில் பல்வேறு விடயங்கள் நமக்கு படம் பிடிச்சு காட்டிருக்கு. இந்த நாடு இந்த இடத்துல இருப்பதற்கான காரணமே மதவாதமும் இனவாதமும் தான். நம் அனைவரும் இளைஞர்கள் என்ற மனோநிலையில் வரணும். மதம் என்பது நமது தனிப்பட்ட விவகாரம். நீலம் பிடிக்கும் எனக்கு, உங்களுக்கு சிவப்பு பிடிக்கும், இன்னொருத்தருக்கு வெள்ளை பிடிக்கும், அது அவரவர் இஷ்டத்தை பொறுத்தது. அது போலதான் மதங்களும் அவரவர் இஷ்டத்தை பொறுத்தது. அவரவர் மார்க்கம் அவரவருக்கு, அது யாரும் திணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அதில் யாரும் தலையிட வேண்டிய அவசியமும் கிடையாது. அதுதான் யதார்த்தமான ஒரு விஷயம். இந்த புரிதல் இருந்துட்டா நாம் அனைவரும் இளைஞர்கள் என்ற ஒரு குடையின் கீழ் பயணிக்க முடியுமாக இருக்கும். குறித்த இளைஞனுடைய இந்த வார்த்தை பிரயோகம் அல்லது இந்த வாசகங்கள் மிக பாரதூரமான விடயம் என்பதை நாங்க புரிஞ்சுக்கொள்ளணும். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ICCPR என்ற சொல்லுகின்ற சட்டத்துக்கு கீழே வழக்கு தாக்கல் செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இந்த சட்டம் எதை சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இனங்களுக்கு இடையிலே முறுகலை ஏற்படுத்துவது, இன விரிசலை உண்டு பண்ணுவது, இனங்களுக்கு இடையிலே வெறுப்புணர்வை தூண்டுவது, இவைகளை தடுப்பதுதான் இந்த சட்டத்தினுடைய நோக்கம். இந்த சட்டத்தின் கீழ் யாராவது கைது செய்யப்பட்டால் பிணை பெறுவது கூட கஷ்டமான விடயம். மேல் நீதிமன்றத்தில் பிணை பெற முடியும், கீழ் நீதிமன்றங்கள்ல இதற்கான பிணையும் கிடையாது. அதுபோக குற்றம் நிறுவப்பட்டால் நிச்சயமாக உச்சபட்சமாக 10 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படும். அதுபோக குறித்த இளைஞன் வெளிநாட்டில் ஏதோ அரபு நாடொன்றில் தொழில் புரிவதாகவும் பேச்சு அடிபடுது. அரபு நாடுகள்ல மத நிந்தனைக்கு கடுமையான சட்டங்கள் பயன்படுத்தப்படுது. ஒருவேளை வெளிநாடுகள்ல சிக்கிக்கொண்டா மத நிந்தனைக்காக மரண தண்டனை உட்பட பல்வேறு தண்டனைகள் வழங்கப்படுகின்ற சூழ்நிலையில இந்த ஒரு விஷயம் ரொம்ப ஆபத்தாக முடியும். இப்போ சமூக வலைத்தளங்களை பார்க்க முடிந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறித்த இளைஞனுடைய பேர்
அவர் பேசிய வாசகங்கள் எல்லாம் அரபு மொழியில எழுதி இப்போது பரப்பப்படுகின்ற சூழ்நிலை உருவாகி இருக்கு. இவர் இருக்கின்ற நாட்டினுடைய அதிகாரிகளுடைய கண்களை பட்டா நிச்சயமாக கைதென்ற ஒரு விஷயம் நடந்து முடிவதற்கான வாய்ப்பு இருக்கு. என்னதான் இருந்தாலும் இப்போது மன்னிப்பு கேட்டாரு, அதனால் மன்னிச்சிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத நிந்தனைக்கு மனிதர்களிடம் மன்னிப்பு கிடையாது, மனிதர்கள் மன்னிக்கவும் முடியாது. காரணம், இந்த ஒரு விஷயம் மத நிந்தனை என்பதனால இஸ்லாத்தை பொறுத்த வகையில மத நிந்தனையை மன்னிக்கணும். இறைவனும் அவருடைய தூதரும் தான் புரிதலோடும் நல்ல புரிந்துணர்வோடும் நடக்க பழகி கொள்ளணும். இந்த ஒரு அழகான நாடு இந்த இடத்துல இருப்பதற்கான காரணமே அந்த இனவாதம் மதவாதம் என்ற சாபமும் புற்றுநோய்களும் தான். அதை ஒரு இளைய சமூகம் கையில் எடுத்து பயணிக்க வேண்டிய தேவை கிடையாது. நாய் உதைத்தது என்பது கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதற்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இஸ்லாம் ஒரு நாளும் வன்முறையையோ உயிர்களை நிந்திப்பதை ஒருபோதும் வரவைக்கல. என்னதான் இருந்தாலும் இந்த ஒரு விடயத்துல குறித்த இளைஞன் நல்ல ஒரு பாடத்தை கற்று நல்ல அனுபவத்தை பெற்று இந்த நாட்டுக்கு தலை சிறந்த இளைஞர்களாக வாழ்வதற்கு பழகிக்கொள்ளணும் அப்படின்னு ஒரு வினயமான ஒரு வேண்டுதலை மீசான் டிவி முன்வைக்குது. மதவாதம் அல்லாத இனவாதம் இல்லாத நல்ல இளைஞர்கள் உருவாகட்டும் என்ற பிரார்த்தனையோடு அடுத்த செய்தி குறித்து பார்க்கலாம். நேற்றைய தினம் அனைத்து ஊடகங்களுடைய கவனத்தை ஈர்த்த ஒரு விஷயம் தான் பிள்ளையானுடைய வழக்கு விசாரணைக்கு பிற்பாடு பிள்ளையான் போட்ட சத்தம். நேற்றைய தினம் பிள்ளையான் கொழும்பு வெளிக்கட சிறைச்சாலையிலிருந்து மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தினுடைய வழக்கு விசாரணைக்காக அழைத்து வரப்பட்டாரு. வழக்கு விசாரணையில் முடிந்து சிறைச்சாலை பஸ் வண்டியில ஏறி பயணமாகும் பொழுது அங்கிருந்த ஒரு நபர் அல்லது ஒரு ஊடகவியலாளர் உங்கள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை இந்த அரசு முன்வைக்குதே அப்படின்னு சொன்னதுக்கு உடனடியாக பிள்ளையான் எவ்வகையான பதில அளிச்சாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்கள் மீது அரசாங்கம் பல குற்றச்சாட்டுகளை முன்வச்சிருக்கு என்ன சொல்லுவாருங்க? குற்றச்சாட்டு அனுரோட வாயை போல எல்லாமே போய் அனைத்தும் போலியான குற்றச்சாட்டு, அனுரையுடைய வாயை போலவே அனைத்தும் பொய் போலியானது அப்படின்னு சொல்லி சத்தமிட்டு கத்தியதை பார்க்க முடிஞ்சது. இந்த ஒரு விஷயம் தான் நேற்றைய தினம் ஊடகங்களுடைய கவனத்தை ஈர்த்திருந்தது. பல்வேறு விமர்சனங்களை இது உண்டு பண்ணிருக்கு. சரி, உண்மையிலே பிள்ளையான் மீது போலியான குற்றச்சாட்டுகளை முன்வச்சுத்தான் இவர் கைது செய்யப்பட்டாரா, சிறையில் அடைக்கப்பட்டாரா, இதுவரைக்கும் வழக்கு அலைய விட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. நேற்றைய தினம் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்துக்கு எதனால் இவர் முற்படுத்தப்பட்டாரு, இவர் மீது சிஐடி முன்வச்ச குற்றச்சாட்டுகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கொலை நிமித்தம் தான் இவர் கைது செய்யப்பட்டாரு. ஆனா இப்போது 5 கொலைகளுடைய பிரதான சூத்திரதாரியாக 3வது சந்தேக நபராக இப்போது பெயரிடப்பட்ட சம்பவம் தான் மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த பட்டியல் எடுத்து பார்த்தீங்கன்னா 2008ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 8ஆம் திகதி கல்லடி முருகன் கோவில் பகுதியில் இரட்டை படுகொலை நடந்து முடிஞ்சிருக்கு. இதனுடைய 3வது சந்தேக நபராக பிள்ளையான் பெயரிடப்பட்டிருக்கிறாரு. முதலாவது சந்தேக நபராக போலீஸ் பாய்ஸ் என்று சொல்லப்படுகிறவரும், 2வது சந்தேக நபராக ஹமீத் லெப்பே முகமது ஷாஹித் என்பவரும் பெயரிடப்பட்டிருக்கிறாங்க. 2வது படுகொலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2008ஆம் ஆண்டு மே மாதம் 22ஆம் தேதி காத்தாங்குடி பிரதேசத்துல சாந்தன் மற்றும் அவருடைய மெய் பாதுகாவலரை சுட்டு கொண்ட சம்பவம் பதிவாகி இருக்கு. இதிலும் 3வது சந்தேக நபராக பிள்ளையான் பெயரிடப்பட்டிருக்கிறாரு. முதலாம் சந்தேக நபராக குறித்த போலீஸ் பாய்ஸ் எனப்படுவரும், 2வது சந்தேக நபராக முகமது ஷாஹிடும் பெயரிடப்பட்டிருக்காங்க. 5வது படுகொலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய உபவேந்தர் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டு இறுதியில எரித்து கொல்லப்பட்டார் அப்படின்ற சம்பவத்திலும் பிள்ளையான் சந்தேக நபராக பெயரிடப்பட்டு 5 வழக்குகளிலும் பிள்ளையான் 3வது சந்தேக நபராக பெயரிடப்பட்டதன் காரணமாகத்தான் குறித்த வழக்குக்காக நேற்றைய தினம் வெளிக்கட சிறைச்சாலையிலிருந்து பிள்ளையான் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்துக்கு முன்னிலையானாரு. இந்த 5 கொலைகளையும் யார் செஞ்சாங்க, எப்போது செஞ்சாங்க, எப்படி செஞ்சாங்க, யாருக்காக செஞ்சாங்க அப்படின்ற விஷயத்தை செஞ்சவங்களே வாக்குமூலம் வழங்கி சாட்சியம் வழங்கியதன் காரணமாகத்தான் இந்த வழக்குகள்ல பிரதான சந்தேக நபராக பெயரிடப்பட்டிருக்கிறாரு. போலீஸ் பாய்ஸ் என்பவர் தற்போது நாட்டில் இல்ல வெளிநாட்டில் வசித்து வருவதாகவும் சிஐடி நீதிமன்றத்தில் சொல்லி இருந்தாங்க. இதுல மிக முக்கியமான சந்தேக நபராக முகமது ஷாஹித் கைது செய்யப்பட்டு டிஓ அடிக்கப்பட்டு இப்போது தடுப்பு காவல்ல விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறாரு. இவரிடமிருந்து பெறப்பட்ட வாக்குமூலங்களின் ஊடாகத்தான் இவருடைய சாட்சியங்களை மையப்படுத்தி தான் பிள்ளையான் 5 கொலைகளிலும் சந்தேக நபராக பெயரிடப்பட்டிருக்கிறாரு. ஆனா பிள்ளையான் வாய் திறந்தா என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரசு பழி வாங்குது, அரசு போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன் இந்த ஒரு விஷயத்தை சொல்ல நினைக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தான் செய்த கொலைகள் என்ன, குற்றங்கள் என்ன, எந்தெந்த குற்றங்களை எப்போது செஞ்சாங்க அப்படின்ற விஷயம் எல்லாம் தெரியாமல் அல்ல. ஆனா இந்த ஒரு விஷயத்தை அரசியலாக்கி உதய கம்மவில போன்றவங்களுக்கு அல்வா சாப்பிடுகின்ற விவகாரமாக மாற்றி யுத்தத்தை முடிப்பதற்கு காரணமாக இருந்த பிள்ளையான் இந்த நாட்டினுடைய கீர்த்தி, அவரை இப்போது அரசு பழிவாங்குது. புலம்பெயர் தமிழர்களை திருப்திப்படுத்துவதற்கு தான் அரசு பிள்ளையானை இப்போது சிறையில் வைக்குது அப்படின்னு பல்வேறு விஷயங்களை பேசுபொருளாக்கி இது ஒரு அரசியல் மயப்படுத்தி ஏதொரு வகையில
ஆட்சி மாற்றம் ஒன்று உருவாகணும் அப்படின்ற நோக்கத்தில்தான் பிள்ளையான் மற்றும் உதய கம்மம்பில விமல் வீரவன்ச சுரேசலை போன்றவர்களுடைய அணுகுமுறை இருக்கிறத பார்க்க முடியுது. என்னதான் இருந்தாலும் இப்போதைக்கு குறித்த 5 படுகொலைகளுடைய விசாரணைகள் நிறைவுக்கு வருகின்ற சூழ்நிலையில அடுத்த கட்டமாக நிச்சயமாக மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து இந்த வழக்குகளை செவ்வனே நடத்தி முடிப்பாங்க. பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கிடைக்கணும். வெகு விரைவில் இந்த வழக்குகளை விசாரணைக்கு உட்படுத்தி கூடிய சீக்கிரம் கால தாமதம் இல்லாம இதுக்கு பின்புலமாக இருந்து செயற்பட்டவர்களுக்கான தண்டனையை நீதிமன்றத்தினூடாக வழங்கட்டும் என்ற ஒரு வினயமான ஒரு வேண்டுதலோடு மதவாதம் அல்லாத இனவாதம் அல்லாத தேசமும் இளைஞர்களும் மக்களும் உருவாகட்டும் என்ற பிரார்த்தனையோடு மற்றொரு காணொளியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.